நிச்சயமாக ராஜேஸ்வரி, சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டத்தை வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மீது இன்று விசாரணைக்கு வந்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்த நிலையில செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி 3வது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரியாமா சுந்தரம் ஆஜராகி இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில மேலும் செந்தில் பாலாஜியின் மனு வங்கி கணக்கில் இருந்த உண்மை தொகைகளை திருத்தி பொய்யாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் மேற்கோள் காட்டி வாதப்பட்டிருந்த நிலையில குற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த வங்கி பண வர்த்தனைகளையும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சேர்த்துள்ளதாகவும் செந்தில் பாலாஜியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவில் இருந்த தகவல் திருடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில மேலும் இவர் தொடர்பாக விவசாயம் மூலம் கிடைத்த வருமானத்தை அமலாக்கத்துறை கணக்கில் கொள்ளவில்லை எனவும் ஆவணத்தில் உள்ள தேதிகளை விசாரணைக்கு ஏற்ற வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாற்றியுள்ளதாக தொடர்ந்து போன்ற குற்றச்சாட்டுகள் இவர் தரப்பில் இருந்து சாட்டினர். மேலும் எனவே இந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என திமுக தரப்பிலிருந்து அதாவது அமைச்சர் தரப்பிலிருந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதலாக சோசியலிஸ்ட் ஜெனரல் சுந்தரேசன் ஆஜராகி கடந்த 2016 முதல் 2017ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்துல குறிப்பிட்ட வங்கி கணக்கில் திடீரென பல லட்சம் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அவரது வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென்டிரைவ் வேலை வாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடம் இருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது என்பதும் அவரின் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம் பெற்றிருப்பதாகவும் வங்கி ஆவணங்கள் திருப்பியிருப்பதாக கூறும் குற்றச்சாட்டுகள் என தொடர்ந்து இது போன்ற ஏற்படுகிறது என அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மனுதாரர் சட்டவிரோதமாக பணம் பெற்றார் என்பதற்கான முகாந்திரம் உள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதை தொடர்ந்து இது அவர் தரப்பிலிருந்து தெரிவித்து வந்த நிலையில அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நிறைவேற்றப்பட்டதாகவும் சாட்சியங்களும் வாக்குமூலம் பெறப்பட்டவரும் மேற்கொண்டு விசாரணை நடத்த தேவையில்லை என்று அமலாக்கத்துறை சார்பில் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில தற்போது 3வது முறையாக இவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை நேற்று முன்தினம் 15வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. இந்த நிலையில சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த ஜூன் மாதம் கைது செய்து செந்தில் பாலாஜி தற்போது 214 நாட்கள் இதுவரை தற்போது வரை சிறையில் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில தொடர்ந்து நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜியின் காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜாமீன் கோரி தொடர்ந்து இன்றைய தினம் அவர் காலை தீர்ப்பு வரும் நிலையில் எதிர்பார்த்திருந்த தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி வரும் ஜனவரி 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் அன்று அவரை நேரில் ஆஜர்படுத்தி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.